நீடாமங்கலத்துக்கு உட்பட்ட கோயில்வெண்ணி, ஆதரவு மண்டபம், நகர், காலாச்சேரி இந்த சுற்று வட்டார கிராமங்களில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் தற்சமயம் பெய்த 2-3 நாட்களில் அனைத்து நெற்பயிரும் நாசமாகிவிட்டது, அழுகிவிட்டது. இனி வரும் மழைகளில் என்ன ஆகுமோ என்ற பெரும் அச்சத்தில் உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் கிராமங்களும் சில இடத்தில் வீடுகளெல்லாம் வெள்ளம், இந்த மழைக்கு வெள்ளம் பாய்ந்து வீடுகளும் சேதமாகி விட்டது. இதை உடனடியாக தமிழக அரசு கவனம் எடுத்துக்கொண்டு விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வடிகால் பிரச்சனை உள்ளது, அதையும் இந்த தமிழக அரசு கவனம் எடுத்துக்கொண்டு அதையும் சரி செய்ய வேண்டும். இந்த மழை இன்னும் நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மழை நீடித்தால் பெரிய பாதிப்புக்கு இந்த கிராமங்கள் உள்ளாகும். அது மட்டுமல்லாமல் அதிகாரிகள் வந்து இதுவரை எந்த இடத்தையும் பார்க்கவில்லை. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து ஆதரவு மண்டபம், கோவில்வெண்ணி, காலாச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியான நகர், உண்ணாவல்கோட்டை, குச்சிப்பாளையம் இது போன்ற ஊர்களில் வந்து அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். கூத்தாநல்லூர் ஒன்றியம், மன்னார்குடி ஒன்றியம், கிட்டத்தட்ட காவிரி டெல்டாவுடைய திருவாரூர் மாவட்டத்தில் இந்த மழையினால கிட்டத்தட்ட இப்போ 1 வாரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மழையினால கிட்டத்தட்ட இப்போ நீடாமங்கலம் ஒன்றியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிட்ட 3000 ஏக்கர், அது மாதிரி ஒவ்வொரு சுற்றுப்பட்டதிலும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர் மன்னார்குடி, நீடாமங்கலம், வலங்கைமான், கூத்தாநல்லூர் இந்த இதால ஒரு 10,000 ஏக்கர் சம்பா தாவடி பயிர்கள் 3.5 லட்சம் ஏக்கர் சம்பா தாவடி நட்டிருக்கும் போது இந்த மழைக்கு ஒரு 4 நாள் 5 நாள் பெய்கிற மழைக்கு அந்த சம்பா தாவடி பயிர்கள் முழுமையா அழிஞ்சு போச்சு. நாங்கள் இந்த இதுல காமிச்சிருப்போம். சுத்தமா இந்த பயிர்கள் சுத்தமா வீணா போச்சு. இதுக்கு வந்து இழப்பீடுங்கிறது அரசாங்கம் வந்து என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு 20,000 ரூபா இதுக்கு வந்து இழப்பீடு ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். அந்த குருவை வந்து பயிர் வந்து சுத்தமா அறுவடை ஆகிறதுல 4 நாள்ல அறுவடை ஆகும்போது இதாக இருக்கு பாருங்க. அந்த குருவை பயிருக்கு வந்து ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு இந்த அரசு தரணும். அதற்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு ஒன்றியத்திலையுமே வந்து என்னன்னா வருவாய்த்துறை, வேளாண்மை துறை ஒழுங்கிட்ட அந்த குழுவை அமைச்சு அந்த பயிர் கணக்கிட்ட கரெக்டா பண்ணணும். எந்த ஏக்கர் விடக்கூடாது, எந்த விவசாயம் விட்டு போகக்கூடாது. இந்த காவிரி டெல்டாவில் திருவாரூர் மாவட்டத்திலையும் அந்த இதில் என்ன நாங்கள் இயற்கை சீட்டுனாலே மிக பாதிக்கப்படுறோம். விவசாயிகள் வந்து நொந்து நூலாயிடுறோம். என்னன்னா உங்களுக்கு வறட்சியிலே அதே மாதிரி பாதிக்கப்படுறோம். ஆட்சி இந்த 3 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சி வந்து தூர்வார மணி ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொல்றோம். தூர்வார மணி நீங்க ஒழுங்கா நடத்தினீங்கன்னாவே இவ்வளவு பாதிப்பு இருக்காது. பாசன பாய்க்கால்களும் ஆறுகளும் தூர்வாரதும் கிடையாது. அதே மாதிரி வடிகால் வாய்க்காலும் எங்களுக்கு பெருசா பாதிக்குது. பாசனமும் இல்லாம வடிகால்களும் நாங்க பெருசா பாதிக்கிறோம். வடிகால்களை ஒழுங்கா தூர்வாருங்க நாங்க எதிர்காலிச்சுக்கிறோம்னா இந்த 4 நாள் மழைக்கே நாங்க வந்து அவஸ்தைக்கு நாங்க ஆளாயிட்டோம். பெரிய இழப்பு இருந்துச்சு விவசாயிகள். அதனால விவசாயிகள் மத்தியில கடுமையான வேதனையில இருக்கோம் நாங்க.